சர்வீஸ்க்கு கொண்டு வரதுக்கு எனக்கு வந்து 1 or 2 years ஆச்சு. எப்பயுமே அது படின்னு சொன்னோம்னா ஏதோ ஏனதானு உட்காந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்து படிப்பான். ஸோ அந்த 2 attempts ஃபெயிலியர்ஸ்க்கும் அதுதான் காரணம். ஹிந்தி புக்கை தொட்டதே கிடையாது. 10th வரைக்கும் கேவியில படிச்சதுனால ஓவர் கான்ஃபிடென்ட்டா ஃபெயில் ஆனதும் அது ஒரு ரீசன். செகண்ட் வந்து டில் ஃபைனல் இயர் பிடெக் முடிக்கிற வரைக்கும் நியூஸ் பேப்பருக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது. அதுதான் அவரோட ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம். அதனால நான் இப்போ ஸ்கூல் டீச்சரா இருக்கிறதுனால, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருக்கிறதுனால என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது, நீ 6th வரைக்கும் ஸ்கூல் புக் எடுத்து படிக்கிறியோ இல்லையோ, டில் 12th வரைக்கும் நியூஸ் பேப்பரை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. எந்த நியூஸ் பேப்பர்ல எந்த மேட்டரா இருந்தாலும் காலைல நான் 1 hour உட்காந்து படிச்சுட்டு தான் கிளாஸ்க்கே போவேன் நான். ஸோ நீ நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு வான்றது தான். ஸோ மெயினாக நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றதும் சரி, எல்லாருக்கும் எல்லா நியூஸ் பேப்பரையும் நீங்க வந்து ஒரு ஹாபி மாரி எடுத்துட்டு நீங்க படிக்கணும். அது சரண்யா வந்து ஒரு 2 years பண்ணாதனால தான் அவளோட ஃபெயிலியர் வந்து 4th attempt வரைக்கும் வந்தது. அந்த இதை பண்ணியிருந்தானா அவள் ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே கிளியர் பண்ணியிருப்பான்றது என்னோட தாழ்மையான ஒரு இது. அப்புறம் 3rd அப்புறம் அவளுக்கே தோண ஆரம்பிச்சுட்டு அவளோட பியர் குரூப் எல்லாருமே போய் அப்ராட்ல செட்டில் ஆயிட்டாங்க. சம் ஆஃப் தம் வெல் பிளேஸ்டு. ஐயோ நம்ம இன்னும் ஸ்டில் வந்து இந்த பேப்பர்ல ஃபெயிலியர் வாங்கிட்டே உட்காந்துருக்கோன்றப்ப 3rd attemptல தான் ஃபுல் பிளேஸ்டு அவள் படிக்கவே உட்கார ஆரம்பிச்சா. ஐ திங்க் 4th attemptல என்ன சொன்னா, கிளியர் பண்ணுவானு எனக்கு தெரியல அப்படின்னு. பட் ஃபைனலி ஏஜ் ஆயிட்டு இருக்குமா, பரவாயில்ல மேரேஜ் செட்டில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் த மேரேஜ். ஆக்சுவலா மார்னிங் வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருந்தாங்க கங்க்ராச்சுலேட் பண்ண. அதனால தான் லேட் ஆயிடுது வர்றதுக்கு. காலையில அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, அவங்க எதிர்பார்க்கல. சொன்ன ஃபெயிலியரா இருந்தாலும் சரி, பாஸா இருந்தாலும் சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, யூ கெட் மேரி, கீப் ஸ்டடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது என்னோட ஹஸ்பண்ட். அவர் ஒரு ரிட்டையர்டு விங் கமாண்டர் ஆஃபீஸர், ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர். ஸோ அவரும் நானும் சிங்கிள் சைல்டுன்றதுனால நீ வெளியில அப்ராட் போய் படுறதுக்கு பதில் இங்க இந்தியாவுக்கு நீ ஏதாவது சர்வ் பண்ணுன்றது என்னோட மோட்டிவேஷன். அதை பண்ணு. என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஒன்று வந்து ரோல் மாடலா நான் ஆக்கிட்டு, நீ அப்ராட் போய் செட்டில் ஆயிட்டு கோடி கோடியா சம்பாதிப்பேன், பட் நான் என் ஸ்டூடெண்ட்டை படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து நான் ஒரு ப்ரௌடு மதரா நிக்கணும்னா நீ வந்து எனக்கு இங்க சிவில் சர்வீஸ்ல நீ வந்து காட்டணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதை என் பொண்ணு செஞ்சு காமிச்சா. ரியலி ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர்.